வந்து எல்லாத்தையும் பற்றி யோசனை பண்ணிகிட்டே இருக்காரு. நடந்த விஷயத்திலலாம் வந்து அவர் எல்லாத்தையும் யோசனை பண்ணுறாரு. இந்த மாரி அந்த டைமில் வந்து சிந்து காப்பாத்துனது, அந்த குழந்தை வந்து இந்த மாரி ஆனது, அதுக்கப்புறம் ஒருத்தர் இறந்து போனது எல்லாத்தையும் பற்றி யோசிக்கிறாரு. ச்சே! இவ்வளோ மோசமானவளையா நான் லவ் பண்ணேன்? இவளுக்காகவா நான் யோசிச்சேன்? அப்படின்னு சொல்லிட்டு அவரால தாங்கிக்கவே முடியல. சினேகா பண்ண துரோகத்த அவரால தாங்கிக்க முடியாம அழறாரு. அப்படியே கண்ணுல தண்ணியா ஊத்துது. அப்படியே மனசு கஷ்டத்தோடயே இருக்காரு. அப்போ சினேகா கால் பண்ணுறாங்க. அப்படியே செம டென்ஷன் ஆகி கட் பண்ணி விடுறாரு. ஐயோ! சிவா ப்ளீஸ் சிவா என்ன மன்னிச்சிடு சிவா, எடு சிவா, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது சிவா, ப்ளீஸ் சிவா அப்படி சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டே அப்படியே வந்து ஃபோனை பண்ணுறாங்க ஸ்னேகா. ஸ்னேகா ஃபோன் பண்ணோன்னே கட் பண்ணி விடுறாரு. ச்சே! இவன் மூஞ்சில முழிக்கிறதே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து காலை ஃபுல்லாகவே வந்து ஃபோனை ஆஃப் பண்ணிடுறாரு. அதனால மறுபடியும் கால் பண்ணிட்டு ஸ்னேகா செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. ஐயோ! இப்போ என்ன பண்ண தெரியல, சிவாவை எப்படியா சமாதானப்படுத்தியே ஆகணும், இதை விடவே கூடாது, இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியே தீரணுமே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க இங்கே ஸ்னேகா. இங்கே வந்து சிவா வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இருக்காரு. அப்போ வந்து கரெக்டாக நம்ம என்ன பண்ணுறாங்க, சிந்து வந்து சிவா சாப்பிடவா அப்படின்றாங்க. இல்லை சிந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. என்ன நடந்திருக்கும், ஏன் இப்படி இருக்காரு டாக்டரு, டாக்டர் இப்படி இருக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வராங்க சிந்து. உடனே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வந்து மனசு கஷ்டத்தோடு உட்காந்துருக்காரு. அப்போ வந்துட்டு என்னாச்சு டாக்டர், ஏன் ஒரு மாதிரி இருக்க, என்ன ப்ராப்ளம் அப்படின்னோடனே எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்க. சொல்லு டாக்டரே, இங்கே பாரு, நீ வந்து என்னை வந்து உனக்கு பிடிக்காது தான் எனக்கு தெரியும். ஏன்னா உனக்கு நான் பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கேன், உன்னை நான் கஷ்டப்படுத்தியிருக்கேன், அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நீ சொல்லுவல்ல, நான் உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி உன் மனசில் இருக்கிறத சொல்லேன் டாக்டரே அப்படின்னோடனே அப்படியே யோசிக்கிறாரு. ப்ளீஸ் டாக்டரே, நீ சொன்னாதான் உன் மனசில் இருக்கிறது பாரம் பாதியாக குறையும், இல்லைனா அந்த பாரமே உன்னை நிம்மதியாக இருக்க விடாது டாக்டரே. நீ டாக்டர், உனக்கு எல்லாம் தெரியும்ல, ப்ளீஸ் டாக்டரே சொல்லு அப்படின்னோடனே ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி ஸ்னேகா பண்ணா, இந்த மாதிரி பண்ணிட்டா, என்னால் தாங்க முடியல சிந்து இதையெல்லாம். பாவம் அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணிச்சு, நான் அதோட காலை போயிட்டு இப்படி பண்ணியிருக்காளே, பாவம் அவங்க வீட்டில் இப்படி கதருவாங்க அவங்க ஒய்ஃப் தெரியுமா, அவர் பாவம் நல்ல மனுஷன், அவரை இப்படி பண்ணியிருக்கா. சே, இதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியல சிந்து, இதெல்லாம் என்னால் மன்னிக்க கூட முடியாதுன்னு. அந்த ஸ்னேகாவை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும், அவள் மோசமானவ தான். அவளே எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி நிறைய காசு கொடுக்குறேன், சிவாவை விட்டு தர சொல்லி கேட்டா. நீயே சொல்லு, காசு கொடுத்து விட்டு கொடுக்குற விஷயமா இது? ஆனால் அவள் அப்படி தான் பண்ணா. அந்த மாதிரி ஆள் கூட நீ சேர்ந்து வாழாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு சிந்து என்னை கொஞ்சம் தனியாக விட அப்படின்றாரு. பாரு டாக்டரே, நான் போயிடுறேன், ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். இங்கே பாரு, நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு காலம்தான் எல்லாருக்கும் பதில் சொல்லும். அந்த காலம்தான் உனக்கு சொல்லியிருக்குது, நீ விரும்பின பொண்ணு எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு. இப்போவாவது தயவு செய்து அவளை பற்றி புரிஞ்சுக்கோ, அவள் மோசமானவன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன்ல அப்படின்றாங்க. ஆமாம் சிந்து, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவள் என்ன வேணாலும் பண்ணியிருக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் ஒரு உயிரை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டா, ஒரு சின்ன குழந்தை இந்த மாதிரி பண்ணியிருக்கா, இப்படிப்பட்டவெல்லாம் என்ன பண்ணுவா சொல்லு. அதனால் ஸ்னேகா பண்ணதை மன்னிக்கவே முடியல சிந்து அப்படின்னோடனே, சரி மனசு கஷ்டப்படாத டாக்டரே, உன்னோட வலி என்னென்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து யோசிக்கிறாங்க சிந்து, அந்த ஸ்னேகாவை பற்றி உண்மை வந்து டாக்டருக்கு தெரிய வந்தது, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த கடவுள் தான் வந்து உண்மையை வந்து டாக்டருக்கு உணர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாங்க. அடுத்து வந்து பாவம் டாக்டரு, நான் ஏற்கனவே பண்ணதே அவரால் தாங்கிக்க முடியல, இதில் ஸ்னேகா வேறு இப்படி பண்ணிட்டா, என்ன பண்ண போகிறாரோ தெரியல, அவர் மனசு எப்படி ரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட போய் வேண்டுறாங்க. ஏன் நல்லவங்களுக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது, டாக்டர் ரொம்ப நல்லவர், தயவு செய்து அவருக்கு கஷ்டத்தை கொடுக்காத கடவுளே, எப்படியாவது அவரை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, செம்ம டென்ஷனாக இருக்காங்க நம்ம பைரவி. வண்டி ஓட்டுறதே சரியில்லை அப்படின்னு திட்டிட்டு வராங்க.